ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எங்களோட வீட்டில் ஒரு நாள் நாங்கள் ரெடி பண்ண லன்ச் மெனுவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பீஃப் கறி, பால் புளியானம், கேரட் போஞ்சி வதக்கல், இது மூணு தான் செய்வோம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கிறேன். பீஃபை வந்து இன்றைக்கி நான் மேரினேட் பண்ணி தான் ஆக்க போகிறேன். அதனால் நேரத்தோடவே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டுறது, இஞ்சி வெள்ளை பூடெல்லாம் அரைக்கிறது, இதெல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். மேரினேட் பண்ணுறது, ஊற வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நேரத்தோடவே செஞ்சு வச்சோம்னா எங்களுக்கு கிச்சனில் மிச்ச நேரம் இருக்க தேவையில்ல, வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். அதனால் நான் நேரத்தோடவே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இஞ்சி வெள்ளை பூடு ஒரு பிளெண்டர் கப்பில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரைச்சோம்னா அது நல்லா ஃபைனாக அரைப்பட்டு வந்துடும். அதே மாதிரி தான் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கிறேன். புதினா, இது வந்து நான் கடையில் வாங்கின புதினாவோட அந்த தண்டு இருக்கேன்னா அதை சும்மா ஊண்டி விட்டுருந்தேன். அது இப்போ நல்லா பசந்தாக வளர்ந்துருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளேவராகவும் இருக்குது. சின்ன ஒரு வேலை தான், வாங்குறத ஊண்டி வச்சோம்னா எங்களுக்கு தேவையான நேரம் வளர்ந்து பிச்சு குறையில். அடுத்து நான் பெரிய ஒரு சைஸ் வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி பொரிச்சு எடுத்துக்க வர போகிறேன். இந்த மேரினேஷனுக்கு வந்து பொரிச்ச வெங்காயம் தான் சேர்க்க வேணும். இந்த ரெசிபியை மட்டும் தனியான சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சிக்கன்லேயும் செஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா இன்ஷால்லா ஒரு நேரம் பாருங்கள். பீஃபை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் பொரிச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ரம்பு, பச்சை கொச்சிக்காய் எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். இதோடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கிறேன். மசாலா தூள்கள் வந்து வறுத்தரைச்ச மசாலா தூள், தனி மிளகாய் தூள், அதே மாதிரி தான் கொத்தமல்லி தூள் எல்லாமே சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க. இதோடவே தயிர், பட்டர் எல்லாமே எடுத்திருக்கிறேன். கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி அப்படியே மேரினேட் பண்ணி வைக்க வேணும். இந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிருங்க. ஒரு 2 ஹவருக்கு மேலே வச்சிங்கன்னா இன்னும் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து கேரட்டும் போஞ்சும் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்திருக்கிறேன். இப்போ இதை வெட்டி கொருவோம். எப்போவுமே மரக்கறிகள் வெட்ட போக்கோல பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஒரே சைஸில் வெட்ட பாருங்கள். அப்போ தான் சாப்பாடு வந்து டேஸ்ட் மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். கேரட் போஞ்செல்லாம் வெட்டி எடுத்ததுக்கு பிறகு இதை நான் இப்போ ஆக்க போகிறேன். அடுப்பில் ஒரு தாச்சி வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் நான் மிச்சமே யூஸ் பண்ணுறது. இப்போ இதில் கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததுக்கு பிறகு சீரகம் சேர்த்ததுக்கு பிறகு கருவேப்பிலை, ரம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு இது எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிறோம்னா கேரட் போஞ்சி இதையும் சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு மஞ்சள் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகு தூள் எடுத்திருக்கிறேன். நான் இன்றைக்கி தனித்தூள் சேர்க்கல, விரும்பினா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லாவே கலந்துட்டு வேவுறதுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்ற வேணும். ஏன்னா இது எண்ணெயிலே வதங்கி வரப்போக்கில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு மூடியால் மூடி அப்படியே வேவு வச்சுருங்க. டக்குன்னு சொல்லி வெந்துடும். அடுத்து நான் பால் புளியானம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு உரலில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லாவே பவுடராக வர காட்டிக்கும் இடிச்சுக்கொற வேணும். உண்மையை சொல்கிறேன்டா, எனக்கு இந்த பால் புளியான ரெசிபி தெரியவே தெரியாது. நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ரெசிபி சொன்னாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு எது ஈஸியாக இருக்குதோ அது மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ஆனால் அவுட்புட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அதே உரலில் வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே இடிச்சுக்கொற வேணும். இடித்த இந்த பேஸ்ட்டை நாங்கள் ஏற்கனவே சீரகமெல்லாம் பவுடர் பண்ணி சேர்த்துருந்தோம்னா சட்டி அதில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு துண்டு புளியும் சேர்த்து இதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லாவே கலந்ததுக்கு பிறகு இது அப்படியே வேவு வச்சிட வேணும். நான் இன்றைக்கி மண் சட்டி தான் எடுத்திருக்கிறேன். இது அப்படியே வேவட்டும். அப்படியே இங்கே பார்க்கக்குள்ள எங்களோட கேரட் போஞ்செல்லாம் நல்லாவே வெந்திருக்குது. இப்போ இதை ஒரு தனியாக நல்லா கலந்ததுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேங்காய் பால் சேர்த்துக்கிற வேணும். நான் இன்றைக்கி நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்க்கல, கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து கலந்ததுக்கு பிறகு ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணினீங்கன்னா டேஸ்ட்டான கேரட் போஞ்சி கறி ரெடி. இது வந்து லேசாகவே செஞ்சிடலும், டைம் எடுக்காது. மரக்கறி வெட்டுறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும், அவ்வளோதான். புளியானத்துக்கு வேக வச்சது எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இப்போ இல்லை நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கிற வேணும். தண்ணி பால் இருக்கேன்னா 2வது தரம் எடுப்போம் தேங்காய் பால், அது தான் இப்போ நான் சேர்க்குறேன். இதை சேர்த்து நல்லா கலந்ததுக்கு பிறகு லேசாக கொதிக்க வேணும். இந்த டைமில் உப்பு புளியெல்லாம் போதுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிளவெல்லாம் போதுமாண்டு, போதாட்டி இப்போவே சேர்த்துருங்க. இப்போ லேசாக கொதிக்க போக்கல ஃபஸ்ட் பால் எடுத்து வைப்போம்னா தலைப்பால், அதையும் சேர்த்து
மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்படியே வச்சுருந்தீங்கன்னா பால் வந்து திரண்டும், அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நான் பீஃப் கறியை ஆக்கி கொற போகிறேன். அதுக்கு ஒரு அடுப்பில் தாச்சி ஒன்று வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இல்லை நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோமேனா பீஃப் அதை சேர்த்துட்டு இருந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதே மிரச்சில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம். ஒரு மூடியால் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமை விட குறவை வச்சு வேக விட்டுருங்க. அது பாட்டுக்கு வேவட்டும். அடுத்து நாங்கள் செஞ்ச பால் புளியானத்துக்கு ஒரு சின்ன தாளிப்பு செய்வோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயினதுக்கு பிறகு சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச கொச்சிக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கலர் மாதிரி நல்லா வதங்க வேணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதை அப்படியே அந்த புளியானத்தில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணினீங்கன்னா டேஸ்டான பால் புளியானமும் ரெடி. பீஃப் கறி வேவுது. நான் அதுக்கிடையில் பப்படம் பொரிச்சு கொற போகிறேன். எனக்கு இந்த பப்படத்தை வெட்டாமல் இது மாதிரி முழுசாக பொரிச்சு எடுத்தால் நல்ல விருப்பம். அதனால் நான் இது மாதிரி முழுசாக பொரிச்சு எடுத்துக்கொண்டேன். ஒரே கறி நிறைய இல்லாமல் கொஞ்சம் கறி நிறைய வெரைட்டிஸில் இருந்தால் எனக்கு அது மிச்சமே பிடிக்கும். நான் என்னால் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக லன்ச் ரெடி பண்ணுன்னு சொன்னால் அதில் ஒரு 4-5 கறி இருக்கிற மாதிரி தான் ஐடியா பண்ணுறது. அதனால தான் இவ்வளவும் செஞ்சுருக்கிறேன். ஃபைனலாக எங்களோட டேஸ்டான பீஃப் கறியும் ரெடி. பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. இல்லை நாங்கள் கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துருந்தோம், ஆனால் அதுலேருந்து வெளியாகிற தண்ணியிலே பீஃப் வெந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு நான் மேலால் நிறையவே கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கிறேன். அது இன்னமுமே நல்ல வாசமாக இருக்கும். டேஸ்டான பீஃப் கறியும் ரெடி. இப்போ எங்களோட லன்ச் மெனு ஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு. பீஃப் கறி, பால் புளியானம், கேரட் போஞ்சி, இதோடவே பப்படம் அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் நீங்கள் லஞ்சுக்கு என்னெல்லாம் ஐடியா பண்ணுவீங்க, என்னெல்லாம் ரெசிபி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எந்த நாளும் லஞ்ச் இப்படி தான் இருக்குமாண்டா இல்லவே இல்லை. இடைக்கிட கருவாட்டு பொரியலோட ஒரு கொச்சிக்காவையும் பொரிச்சு வச்சா சிம்பிளாகவும் முடிகிற நாள்களும் இருக்குது. இடைக்கிட இந்த மாதிரியும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் செய்வோம். சம்டைம் வந்து பிரியாணி அப்படித்தான் எல்லாம் ரொட்டேஷன் மாறி தான் வரும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.